வணக்கம் கைஸ், நம்ம எப்பயுமே அன்லிமிட்டடா ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணணும்னா கிராக்கை யூஸ் பண்ணுவோம். ஆனா அதோட ஃப்ரீ வெர்ஷனை இப்போ ஸ்டாப் பண்ணி பெய்டு வெர்ஷனா மாத்திட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மெட்டா ஏஐ யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மெட்டா ஏன்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் கூட போய்க்கோங்க. உங்களுக்கு லாகின் ஆர் சைன் அப்னு கேட்கும். நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டும் தான் இதை லாகின் பண்ண முடியும். கூகுள் வச்சுலாம் லாகின் பண்ண முடியாது. நான் என்னோட ஃபேஸ்புக் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த சாட் பாக்ஸ்ல பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி கிரியேட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இமேஜ் ஆர் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இமேஜ் இல்லைனா வீடியோ உங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேல ப்ராம்ப்ட் கொடுங்க. நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கேட் பிளேயிங் ஃபுட்பால் ரியலிஸ்டிக்னு கொடுத்துருக்கேன். அது கொஞ்ச நேரம் லோட் ஆச்சு. அப்புறமா இமேஜ்லாம் சூப்பர் குவாலிட்டியா செம்மையாவே வந்திருந்தா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ரீஎடிட்டும் பண்ணிக்கலாம். அந்த ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீஸ்டைல்னு சில ஆப்ஷன்லாம் இருக்கு. அதாவது கார்ட்டூன் ஸ்டைல் வேணுமா, ரியலிஸ்டிக் ஸ்டைல்ல, அந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமா இன்னொன்னு, அந்த போட்டோ கிளிக் பண்ணீங்கன்னா மேக் அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு கூட நீங்க வீடியோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு எரர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ப்ராம்ப்ட், அதாவது அனிமேஷன் ப்ராம்ப்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கூட நீங்க எடிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்கு, அதை சரி பண்ணி அப்படின்ற மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா போதும். அதுவே அனிமேட் பண்ணி புதுசா ஒரு சூப்பரான வீடியோவை உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கு நீங்க மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவே நேச்சுரலான மியூசிக்லாம் கொடுக்கும். பட் நீங்களும் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த வீடியோவை கூட நீங்க எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அதை திரும்பி ரீஸ்டைல் கூட பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை வீடியோ வேணா இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு கிராக் மாதிரியே இதுவும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஈஸியா தான் இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. ஓகே, வீடியோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி மேல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்க கேலரிக்கு டவுன்லோட் ஆயிடும் டைரக்டாவே. சரி, எனக்கு ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இருக்கு சாட் ஜிபிடி. அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க நார்மலா இப்போ உங்களுக்கு உங்க டாபிக் எப்படி வேணும், உங்க வீடியோ எப்படி வேணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டு கிவ் மீ a prompt அப்படின்னு கொடுத்தாலே போதும். அதுவே உங்களுக்கு சூப்பரான ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்துரும். அதுல மெயினா உங்க வீடியோ எந்த ரேஷியோல வேணும்னு சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த ஸ்டைல்ல வேணும், 4K அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ ப்ராம்ப்ட் அப்லோட் பண்ணிட்டு மெட்டா ஏஐல பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே பாருங்க ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் ஆகி நமக்கு வந்துடும். இந்த வீடியோ பாருங்களேன், சூப்பராகவே நல்ல குவாலிட்டியில, அது மட்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கு. சூப்பராக தான் இருக்கு. இருந்தாலும் கிராக் அளவுக்கு வரலன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரும் இருப்பாங்க. ஆனால் கிராக்ல இல்லாத சில ஆப்ஷன்ஸ் கூட இதுல இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் மியூசிக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் லைப்ரரியில் இருக்க மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்காக இருக்க மியூசிக்ஸும் அதுவே ஒரு லைப்ரரி வச்சிருக்கோம். அதுலேருந்து கூட நம்ம சூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஆல்ரெடி சொன்னது தான். அதை வச்சு கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்டெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மாற்றி கொடுக்கும் அந்த வீடியோவை. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பாய்.